பருப்பு உருண்டை குழம்பு. இந்த உருண்டை எதுவுமே ஸ்டீம் பண்ணாம டைரக்டா குழம்புல போட்டு பண்ணலாம். உடையாம கரையாம இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? 2 டம்ளர் கடலை பருப்பை 1 ஹவர் ஊற வச்சுட்டு தண்ணி எதுவும் சுத்தமா இல்லாம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. அது கூட 3 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சோம்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து கொரகொரப்பா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிச்சு அப்படி வரணும். இப்போ ஒரு கடாயில நல்லெண்ணெய் தாராளமா சேர்த்துட்டு கடுகு, சோம்பு, 1 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், 1 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 பழுத்த தக்காளி, உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமா மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்து வதக்கிக்கோங்க. குழம்புக்கு தேங்காய் அரைக்க போகும்போது கொஞ்சமா ஜீரகம் சேர்த்து தண்ணி சேர்த்து விழுத அரைச்சி அந்த வதக்கினது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் புளி தண்ணி. புளி ரொம்ப சேர்க்க வேணாம், ஒரு சின்ன சைஸ் புளி போதும். கொஞ்சமா தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா தண்ணியா கரைச்சி எடுத்துக்கோங்க குழம்ப. அப்புறம் நம்ம பருப்பு அரைச்சதை சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு உள்ள போட்டா கரையாது. எல்லா உருண்டையும் போட்டுட்டு ஒரு உருண்டையை மட்டும் நல்லா கரைச்சி உள்ள சேர்த்துக்கோங்க குழம்பு திக்னஸ்க்காக. ஒரு 10 மினிட்ஸ் சிம்ல வச்சு மூடி போட்டு வேக வச்சுட்டு கிளறி விட்டுட்டு உருண்டையை மாத்தி போட்டுட்டு திரும்பி ஒரு 10 மினிட்ஸ் சிம்ல வச்சு குக் பண்ணிட்டு கருவேப்பிலை தூவி சர்வ் பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்டியான உருண்டை குழம்பு ரெடி.